ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக ஆனந்திக்கு விடுதலை கிடைச்சதுமே சந்தோஷமாக முடிச்சிருந்தாங்க. இந்த பக்கத்து வீராவை ஜெயிலில் அடைச்சிருந்தாங்க. ஜெயிலில் நிறையா சண்டைலாம் போட்டாங்க. வீராவை ஒரு வேளை ஆஸ்பத்திரி கூட்டு போகும்போது வீரா தப்பிச்சு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை நம்ம யோசிச்சிருந்தோம். ஒரு வேளை அந்த மாதிரி கதை கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாட்டி மறுபடியும் பிடிச்சி ஜெயிலில் அடைச்சி வச்சுட்டாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நிறைய சந்தோஷமான ஒரு மூமெண்ட் இருக்கும்போது வீராவை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம டேரக்டருக்கு தெரியாததா எந்த நேரத்தில் யாரை கொண்டு வரணும் கேரக்டராக எப்படி கதையை வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் கொண்டு போகணுங்கிறது அவங்களுக்கு தெரியாதா. எது எப்படி பார்த்தாலும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரியே அடுத்து வழக்கமான சீரியலோட கதை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கான ப்ரொமோவில் நீங்களாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ப்ரொமோவில் பெருசாக வந்து ஸ்டோரி இல்லைங்கிறதுனால தான் சரி அடுத்த ப்ரொமோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம் அப்படிங்கிறதுனால தான் டேரெக்டாக டுமாரோ ப்ரொமோவே பேசுகிறோம். எதுவும் நினச்சிக்காதீங்க, கோச்சிக்காதீங்க. இன்றைக்கான ப்ரொமோவில் பார்க்கும்போது பார்த்தோம்னா குமரன் அவரோட லவ் ஆனந்திக்கிட்ட சொல்லணும்னு முடிவு பண்ணி லெட்டரில் எழுதிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா ஆனந்தும் அவரோட லவ் ஆனந்திக்கிட்ட சொல்லணும்னு லெட்டரில் எழுதிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஆனந்திக்கிட்ட வந்து யார் முதல்ல லெட்டர் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்றும், அதே நேரத்தில் கடைசியில் ஆனந்தி வந்து லவ் லெட்டர்லாம் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி போட்டு பலார்னு ரெண்டு பேர்த்த அற விட்டுட்டு இருக்காங்க. யார் அடி வாங்கினது அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோவில் நமக்கு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருமே அடி வாங்கியிருக்க மாட்டாங்க. வேறு யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்து அதாவது இன்னொருத்தவங்களுக்கு நடந்த பிரச்சனைக்குள்ளார ஆனந்தி போய் அவங்களுக்கு ரெண்டு அடியை விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை பார்த்தா ஆனந்தி கூட இருக்காங்கல்ல குணவதி, அவங்களுக்கு கூட யாராவது லெட்டர் கொடுத்துருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது நடந்திருக்கலாம். அப்படி தான் ஒரு ட்விஸ்டிங் நடந்திருக்கும். ஆனந்தியோட கேரக்டரை பார்த்து ரெண்டு பேருமே அளந்து போகிறாங்க. ஆக மொத்தத்தில் எல்லா கதையிலையும் நடக்கிற மாதிரி அடுத்து சுவாரஸ்யமான விஷயம் தான். இப்போ ஆனந்த் வந்து ஆனந்தியை லவ் பண்ணுறாங்கிற விஷயம் தெரிஞ்சு இந்த மாதிரி ஏன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகிடுச்சுங்கிற விஷயம் தாண்டி லவ் பண்ணுறாங்கிற விஷயம் தெரிஞ்சுன்னு வச்சுங்க. வீட்டில் அவங்க பெரியமா இருக்காங்கல்ல, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிறது உங்களுக்கு பொறுக்கலையா அதான் இதான்னு சொல்லி வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க போகிறாங்க. இந்த கதையும் நம்ம ஏற்கனவே கெஸ் பண்ண தான். அடுத்து ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஆனந்திக்கு கல்யாணம் ஆன விஷயம் வெளியில் தெரியாமல் அப்படி ஒரு மாதிரி ஜாலியாகவும் சூப்பராகவும் எமோஷனலாகவும் கதையை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் எப்படி பார்த்தாலும் வீரா வெளியில் வர வரைக்கும் ஸ்டோரி ஆவரேஜான ஒரு மாதிரி நார்மல் ஸ்டோரியாக தான் இருக்க போது. பார்க்கலாம் என்ன நடக்குது, அப்படி அடுத்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். இதுக்கடையில் சின்ன சின்ன ஏதாவது வில்லத்தனம் சண்டை சச்சரவு ஏதாவது கொஞ்சம் அப்படி இல்லாமல் இருக்காது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.